ஓ, நான் எம்ஆர்பியில் தாங்க வாங்கியிருக்கிறேன். அட பாவிகளா, ஆஃபர்னு நினச்சிட்டேன் நான். இது எம்ஆர்பி இப்படி இருக்கா? இதில் வந்து ஒரு லைட் இருக்கும் பாருங்க. இதில் வந்து நம்மளோட இமேஜ் வந்து வச்சுக்கலாம். நான் எதில் கொண்டு வந்திருக்கேன்னு பாருங்க. இதில் தான் வச்சு. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம போடுற வீடியோ ரெகுலராக வந்து உங்களுக்கு வந்து வந்துடும். ஓகே, இன்றைக்கி வந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணும் போது தான் என் கைக்கு வந்து இந்த மைக் வந்திருக்கு. நான் வீடியோ கொஞ்சம் ரெகுலராக போடுறத பார்த்துட்டு என்னோடய ஹஸ்பண்ட் வந்துட்டு மைக் வாங்கிக்கோ, ஏன்னா நாய்ஸ் பின்னாடி கேட்குறது வந்து கேன்சல் ஆயிரும். ஸோ வந்து நாய்ஸ் கேன்சலிங் மைக் பார்த்து ஒன்று வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டு தந்தாங்க. ஸோ இன்றைக்கி வந்து இதை அப்படியே வந்து ஓப்பன் பண்ணிடலாம். என்ன மைக் வந்திருக்குங்கிறத காமிக்கிறேன். இந்த மைக் தான் போட்ரோனிக்ஸோட -7 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியேஷன். ஸோ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சரி, என்னங்க இப்படி எடுக்கிறதுக்குள்ள வயசாகிடும் போலியே. வந்துச்சு வாரண்டி கார்டு. ஓகே, மைக் வந்துச்சு. இனிமேல் வந்து நம்ம பேசுகிற வாய்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா கேட்கணும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம யூஸ் பண்ணி பார்ப்போம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து மைக் மாட்டிட்டேன். நல்லா தான் ஒர்க் ஆகுது. ஓகே, இன்னைக்கான வீடியோ என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கெட் ரெடி வித் மீ. நம்மலாம் கெட் ரெடி வித் மீ போட்டால் யார் பார்ப்பாங்க? பரவாயில்ல, நம்ம சேனலில் வந்து நான் பேக் டு பேக் வீடியோ போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி போட்டுட்டு இருக்கிறேன். ஸோ ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம். ஓகே, இன்னைக்கு வந்து கெட் ரெடி வித் மீனா நிறைய என்னெல்லாமோ ஸ்கின் கேரு, அந்த கேர் இந்த கேர்ன்னு சொல்லிட்டு எல்லாரும் பண்ணுவாங்க. ஆனால் வந்து நம்மளுக்கு எந்த கேரும் தெரியாது. ஓகேவா? நம்மளுக்கு தெரிஞ்சது ஏதோ ஒரு க்ரீமை அப்படி மூஞ்சில போட்டு பூசிட்டு அப்படி போறது தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ வந்து நான் பேசிக்கா என்ன வச்சிருக்கேன் அப்படிங்கிறத உங்ககிட்ட நான் காமிக்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இதுதான் பிபி க்ரீம். ஓகேவா? நான் வந்து பிபி க்ரீம் மட்டும்தான் என்னோட ஃபேஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுவேன். ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ண மாட்டேன், கன்சீலர், ப்ரைமர் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன். நமக்கு தெரிஞ்சது என்னெல்லாம்னு பார்த்தீங்கன்னா இந்த பிபி க்ரீம் மட்டும்தான். அதுவும் என்னதுன்னா, இது வந்து ஸ்பின்ஸோட பிபி க்ரீம், இது பாண்ட்ஸோட பிபி க்ரீம், இது ஃபேர் அண்ட் லவ்லியோட பிபி க்ரீம். இது மூணுமே வச்சிருப்பேன். எங்கேயாச்சும் பக்கத்தில் எங்கேயாச்சும் போகணுன்னா இந்த ஸ்பின்ஸ் பிபி க்ரீம் யூஸ் பண்ணிப்பேன். கொஞ்சம் ஃபங்க்ஷன் வீடு அந்த மாதிரி அப்படின்னா பாண்ட்ஸ் பிபி க்ரீம் யூஸ் பண்ணிப்பேன். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் ஸ்கின் கேர்லாம் பண்ணுறாங்க. லைக் சீரம் போடுறாங்க, டோனர் போடுறாங்க, சன்ஸ்கிரீன் போடுறாங்க, மாய்ஸ்சரைசர் போடுறாங்க. எதுவுமே இல்லை, எதுவுமே எனக்கு தெரியாது. ஒருவேளை நான் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்லாம் வாங்கினேன் அப்படின்னா உங்களுக்கு நான் கண்டிப்பாக காட்டுறேன். லிப்ஸ்டிக் எனக்கு ஃபேவரட். எது இல்லைனாலும் ஓகே, எனக்கு க்ரீம் இல்லைனாலும் ஓகே, லிப்ஸ்டிக் இல்லாமல் நான் வெளியே போக மாட்டேன். ஸோ ஒரு ரெட் ஷேடில் ஒரு லிப்ஸ்டிக் இருக்குது, அப்புறம் கொஞ்சம் ப்ரௌன் நியூட் ஷேடில் ஒரு லிப்ஸ்டிக் வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து டார்க் மெரூன் ப்ரௌனிஷ் கலரில் ஒரு லிப்ஸ்டிக். இதெல்லாம் மெய்ப்ளின் இன்சைட், அதுக்கப்புறம் ரெனேயோடது, இந்த மாதிரி நான் வச்சுருக்கிறேன். இன்னும் வச்சுருக்கேன்னா, ஆனால் பிடிச்ச லிப்ஸ்டிக் வந்து இது. அதுக்கப்புறம் வந்து லிப் பாம். ஸோ லிப் பாம் வந்து எப்போவுமே நான் யூஸ் பண்ணுவேன். இது வந்து சுகரோடது. ஆல்மோஸ்ட் வந்து முடிய போகுது. ஸோ இது எப்போவுமே நான் போடுவேன். இது வந்து மேக்கப் போடுறதுக்கும், சாரி, நான் மேக்கப் நான் போட மாட்டேன். கொஞ்சமாக இந்த க்ரீம் எல்லாம் பூசுவேன். ஸோ அதுக்கு முன்னாடியே இதை நான் போட்டுருவேன். அப்போ லிப்ஸ் வந்து கொஞ்சம் வெடிக்காம கிராக் இல்லாமல் இருக்கும் லிப்ஸ்டிக் போடும்போது. அதனால இதை நான் போடுவேன். இதெல்லாம் காட்டும் போது எனக்கு சிரிப்பா இருக்கு. ஏன்னா அவன் என்னெல்லாமோ யூஸ் பண்ணி அதை காமிச்சிட்டு இருக்காங்க. நம்ம வந்து ஐஷேடோ பேலட்டு என்னெல்லாமோ சொல்றாங்க. அதெல்லாம் எனக்கு யூஸ் பண்ணவே தெரியாது, நான் வாங்கினதே கிடையாது. ஓகே, அதுக்கப்புறம் வந்து காஜல், லாக்மியோட காஜல். அதுக்கப்புறம் வந்து ஐலைனருக்கு வந்து லாக்மி யூஸ் பண்ணுவேன். பட் லாக்மி நான் ஒரு கடையில் போய் கேட்கும் போது இல்லை, அதனால டேஸ்லரில் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஆனால் இதோட அந்த இது இருக்குல்ல, ப்ரஷ், அந்த இது அப்ளிகேட்டர், இதை வந்து நல்லா இல்லை, அவ்வளவா லாக்மேல வாங்கணும். அப்புறம் ரொம்ப முக்கியமானது மஸ்காரா இல்லாம எனக்கு போகவே முடியாது வெளியில. ரொம்ப பிடிக்கும் மஸ்காரா. இது வந்து மேபிளினோட ஹைப்பர் கர்ல் மஸ்காரா. இது கொஞ்சம் ஆல்மோஸ்ட் முடிய போகுது. இன்னொரு பிராண்ட்ல ஸ்விஸ் பியூட்டின்னு நினைக்கிறேன், அதில் பார்த்து வச்சிருக்கிறேன். ஸோ அதை ஆர்டர் போடணும். இதுவும் நல்லா தான் இருக்கும். ஸோ இது வாங்கி வச்சிருக்கிறேன்.
அவ்வளோதான். நம்ம ஃபேஸ்க்கு வந்து இதுதான் இப்போ வந்து போட்டு ரெடியாக போகிறோம். வாங்க எப்படி நான் ரெடி ஆகுறேன்னு பார்க்கலாம். இப்போ வந்து இந்த ஸ்பின்ஸோட பிபி க்ரீம் தான் போட போகிறேன். பாருங்க எப்படி நசுங்கி போயிருக்குன்னு. ஆனால் எனக்கு இது ரொம்ப பிடிக்குங்க. நிறைய பேருக்கு இது பிடிக்காது. எனக்கு வந்து என்னன்னு தெரியல, இது ஒரு மாதிரி இது போட்ட உடனே பவுடர் ஃபினிஷ் இருக்கும். நம்ம வந்து இந்த ஏதோ ரொம்ப ஹெவியாக போட்ட மாதிரி இருக்காது. ப்ரஷ்லாம் கிடையாது, கை தான். நம்மளுக்கு வந்து தன் கையே தனக்கு உதவி. ஸோ ஒரு கண்ணாடி வச்சிருக்கேன், அதை பார்த்து நம்ம போட்டுக்கலாம். ஓகே, பார்த்தீங்களா இன்ஸ்டண்ட்டாக ஒரு பிரைட்னஸ் இருக்கா? இது நல்லா இருக்கும். ஆனால் அது ரொம்ப நேரம் வந்து இருக்கும்னு சொல்ல முடியாது, கொஞ்ச நேரம் தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து லிப்ஸ்டிக் போட போகிறேன். இது வந்து ஏதோ ஹிலாரி ரவுடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டு. இது நான் என்னோட ஃப்ரெண்டு வெளியே போயிருக்கும் போது, ஒரு வெக்கேஷனுக்காக வெளியே போயிட்டு வரும்போது ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் பார்த்துட்டு வாங்கினோம். சூப்பராக இருக்குது, இது நல்லா இருக்கு, மார்க்கர் மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் வந்து காஜல் தானே இது, காஜல் வந்து போட்டலாம். இது கண்டிப்பா இதை பார்த்து போட முடியாதுன்னு நினைக்கிறேன். வேண்டாம், எதுக்கு ரிஸ்க், கண்ணாடி பத்தி போட்டுறேன். மஸ்காரா லைட்டா போட்டுக்கிறேன். இன்னைக்கு வந்து இந்த மேக்கப் போட்டு நான் எங்கேயும் வெளியே போகல, அதனாலதான் ரொம்ப லைட்டா எல்லாம் போட்டுட்டு இருக்கேன். ஏன்னா ஒரு வீடியோ வந்து பேசணும்னு நினைச்சு வச்சிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து அந்த வீடியோ வரும். இந்த லபுபு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாய் வந்திருக்குல்ல, அந்த டாய் வந்து எல்லாரும் அப்சஸ்டா இருக்காங்கல்ல. ஸோ அதை பத்தி ஒரு வீடியோ எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அந்த வீடியோ மேக் பண்றதுக்காக தான் இந்த குட்டி மேக்கப். அவ்வளோதான். ஐலைனர்லாம் நான் போடலை, போடுறதுக்கு எனக்கு தெம்பு இல்லைங்க. ஸோ போடலை. இவ்வளவுதான் நம்மளோட மேக்கப். எப்படி? ஸோ இது போட்டே வந்து நல்லா தான் இருக்கு. அதனால வந்து நம்ம நிறைய மேக்கப் அதெல்லாம் வந்து போடலை. ஸோ நீங்க வந்து எந்த மாதிரி மேக்கப்லாம் போடுவீங்க, எந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்றீங்க அப்படிங்கறது எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ வந்து வியூஸ் போதானே எனக்கு தெரியல. ஒருவேளை பார்க்குறவங்க இருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நானும் தெரிஞ்சுக்குவேன் என்ன மாதிரி ஆட்கள் இருக்கிறீங்களா, அப்படி இல்லைன்னா கொஞ்சம் ஹெவி மேக்கப்லாம் போடுறவங்க இருக்கிறீங்களான்னு. அதுக்கப்புறம் வந்து ஸ்கின் கேர் ப்ராடக்ட்டும் எனக்கு கொஞ்சம் சஜஸ்ட் பண்ணுங்க, எது வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, காம்பினேஷன் ஸ்கின், ஆயிலி ஸ்கின்க்கு. ஸோ யா அவ்வளோதான். அப்புறம் ரீசெண்டாக வந்து மேக்ஸ் போயிருந்தேன். ஸோ அங்கே வந்து ஒரு இயரிங்ஸ் கலெக்ஷன் பார்த்தேன், சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதை நான் வாங்கிட்டு வந்திருந்தேன், அதை உங்கள்கிட்ட காமிக்கிறேன். சடா, இதுதான். இதுல ஒன் ஆஃப் தி பேர் வந்து நான் இப்போ போட்டிருக்கிறேன், ஒரு ஹார்டின் ஷேப்ல. சூப்பரா இருக்கு, குவாலிட்டி எப்பவுமே நல்லா இருக்கும் மேக்ஸ்ல நம்ம எடுக்கும்போது. ஸோ இதுல இவ்வளோ இது இருக்கு. இதோட ரேட் வந்து 199. இதோட ஆஃபர் ப்ரைஸ் வந்து 199. ஓ, நான் எம்ஆர்பியில தாங்க வாங்கியிருக்கிறேன். அடா பாவிகளா, ஆஃபர்னு நினைச்சிட்டேன் நான். இது எம்ஆர்பியே 199 தான். ஸோ பட் பரவாயில்ல, நல்லா இருக்கும், இது நல்லா வாங்கியிருக்கிறேன். அதுக்கப்புறம் பாருங்களேன், இந்த மிரர் வந்து ஆக்சுவலி இந்த மாதிரி அழுக்கா இருக்கு, கண்டுக்காதீங்க. இப்படி இருக்கா, இதுல வந்து ஒரு லைட் இருக்கும் பாருங்க. இதுல வந்து நம்மளோட இமேஜ் வந்து வச்சுக்கலாம். நான் இப்படி வச்ச உடனே என்னோட ஃபேஸ் வந்து பளபளன்னு தெரியுதா, சூப்பரா தெரியுதா? இல்லைன்னா நம்ம இமேஜ் எதுவும் வைக்கலன்னா நல்லா இருக்குல்ல கேமரா. ஓகே, ஸோ வளவலன்னு பேசிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோல. பாருங்க, சும்மா டைம் இருக்கும்போது பாருங்க இந்த வீடியோ. அவ்வளோதான், வேற எதுவும் வந்து நான் ஷேர் பண்ற மாதிரி இல்லை. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ ஷூட் பண்ண போறேன். அதுக்கு வந்து தான் இந்த மேக்கப் லுக் நான் என்ன யூஸ் பண்ணேன் அப்படிங்கிறத தான் வந்து உங்களுக்கு இதில் வந்து நான் காமிச்சிருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி அப்பப்போ ஏதாச்சும் ரேண்டமாக வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணுறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்க. வேற வீடியோவில் பார்க்கலாம். பாய்.